அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிந்திட, இனம் பெரு சித்தம் இயந்த கலித்திட என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். மனமானது நெகிழ்ந்து உருகிட, புனிதமானது நிறைவு பெற்று பிரகாசிக்க, அதே நிலை கண்ட சித்தமும் புத்தியுடன் இணைந்து களிப்பு அடைய என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிந்திட, இனம் பெரும் சித்தம் இயந்து கலித்திட என்ற அகவல் வரி 1465 1466 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தனி அன்பின் செயல் மனதையும் அறிவையும் பக்குவப்படுத்துவதாம். மனம் என்பது என்ன? மனம் என்பது கடவுள் ஞான சக்தியின் பக்குவா உணர்வு ஆற்றலாய் உள்ளதா. அதாவது கடவுளினுடைய சக்தியின் ஞான பிரிவு 3 நிலையாக உள்ளதா. 1 புலன் உணர்வு, 2 மன அறிவு, 3 ஆன்ம ஞானம் ஆகிய இந்த 3 நிலைகளும் ஒன்று அக்குவா உயிரினமாக மனிதனுக்கு கீழ்ப்பட்டவற்றில் புலன் உணர்வாகவும், 2 மனிதனில் மன அறிவாகவும், பக்குவ மனிதனில் ஆன்ம ஞானமாய் 3ஆக விளங்குகின்றதா. மொத்தத்தில் ஞான சக்தியாக இப்படி படிப்படியாக பரிணமித்து பக்குவியின் கண் கடவுள் உண்மை காணவல்ல ஆன்ம ஞானமாக மிளிருகின்றதா. எனவே மனம் அக்குவா புலன் உணர்வுக்கும் பக்குவா ஆன்ம ஞானத்திற்கும் இடையிலே இயங்கும் அக்குவா பக்குவா அறிவாக பகுத்தறிவாக உள்ளதா. பக்குவா முதலும் பக்குவம் அடுத்து இருத்தலின் முதற்கண். மனிதனினுடைய மனம் கடினமானதாக கருங்கல் போன்று விளங்குவதா. அந்த கடினை தன்மையை மாறி உருகிவிடும் நீர்மை அடையத்தான் அன்பு உதவுகின்றதா. இந்த அன்புதான் கருங்கல் போன்ற மனதை கடவுள் கற்பக கனியாக்க வல்லதாக இருக்கின்றதா. பக்குவா மனம் அன்பால் உருகும் தருணம் மனதினுடைய உள்ளொலியான மெய்யறிவு வெளிப்பட்டு நிறை ஒளி கொண்டு விளங்குவதா. இதுவே இங்கு மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிந்திட எனப்பட்டுள்ளது. மனம்தான் மனிதனினுடைய பகுத்தறிவுடன் வெளிப்பட்டு அது கடந்த அருள் உண்மையை கண்டு சலியாதிருக்கும் நிலை அறிவு அல்லது மெய்யறிவு எனப்படுவதா. இதுவே நிறைமதியாகும். அன்பால்தான் மனம் உருகிட அதன் உள்ளே இருந்து மெய்யறிவு நிறைமதியாக வெளிப்பட்டு இயங்குகின்றதா. இந்த அறிவு விளக்கம் உண்டான போது மனமும் அதன் இனமாகிய புத்தி சித்தம் ஆங்காரம் என்னும் அக்காரணம் 4ம் கூடி இன்புறுகின்றதா. அன்பினால் மனம் அறிவு மேம்பட்டு ஞானமாவதும் அம்மனதின் இனமாகிய புத்தி என்னும் பகுத்தறிவும் அந்த ஞானம் என்பது என்ன என்று விசாரித்து
ஆன்ம கடவுள் அறிவுதான் நாணம் என அறிவதும் புத்தியின் செயல் நாணத்தால் மெய்ப்பொருளால் சார்ந்து அதுவாய் நிற்கும் நிலை சித்தம் எனப்படும். அது நாம் என்ற தெளிவு பெற்றால் மட்டுமே அதுவாகிய அனுபவம் அடைந்து வாழ்வு பெற்றார்கள் ஆகிவிட முடியாது. அது நாம் என்று உணர்ந்து சொல்லிக் கொள்வதுதான் ஆங்காரம் அல்லது ஆணவமாகும். இந்த ஆங்காரம் தனி அன்பு என்னும் அருள் வண்ணமானால்தான் அதுவாகிய அனுபவம் சித்திக்கும். நிறையறிவு என்பது தனி அன்பு கூடிய அருள் அனுபவ நாண நிலையாகும். இதைத்தான் கடவுளோடு கூடி கழித்து வாழுகின்ற நிலையாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. ஆகவே ஏக இறைவனை அடைய வேண்டுமென்றால் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அந்த மந்திரமே மனமாக மாறக்கூடிய நிலை. வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றார்? மனம் என்பது உயிரினுடைய படக்க நிலை. அப்போ இந்த மனம் என்பது நமக்குள்ளாக அறிவாக இருக்குது. அதனால தான் தாய்மானவர் சாமிகள் சொல்றாங்க, அறிவைத்தான் தெய்வம் என்ற தெய்வமாக இருக்கக்கூடிய நிலையில் அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிற்கக்கூடிய அந்த ஏக இறைவனுடைய நிலை. அந்த ஏக இறைவனுடைய நிலையை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ, யார் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அந்த உண்மையான நாண அறிவு கிடைக்கும். அந்த உண்மையான நாண அறிவு கிடைத்தால் எல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். நேற்றைக்கு கூட ஒரு இணைய வழியிலே நடத்தக்கூடிய ஒரு பயிலரங்கம், டியூட்டர்லெஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே அடியேன் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்போது கூட அந்த அரசியல் இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய நிலை எனக்கு நேற்றுக்கே தெரியல. நம்ம அக வெளிச்சத்திலே இருக்கிறோம், ஆனால் புற வெளிச்சம் அடிக்கடிக்கு போகுது. அந்த இதில் நான் கூட தவறாக பேசணுன்னா எனக்கு தெரியல, ஏன்னா தவறாக பேசியிருக்கலாம். எனக்கு என்னென்ன தெரியல. இந்த புற இயக்கங்களிலே பயணிக்கக்கூடிய புகழ் வெளிச்சத்திலே இருப்பவர்கள் ஆளுமை மிக்கவர்களாய் தன்னை காட்டி கொண்டக்கூடிய இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்க்கும்போது மனம் இது வேண்டாம், இது பொய், இது மாயை, என்றைக்குமே அழிந்து விடும். அதே மாதிரி திருமணத்துக்கும் போனேன். அப்போது அந்த உண்மையான நிலை அடிநாதத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல், அந்த சக்தி ஒரு திருமணத்தில் வாழ்த்தக்கூடிய நிலை. நான் ஜாதி உணர்வுகள் எல்லாம் கடந்து வள்ளல் பெருமானிடம் வந்துவிட்ட போதிலும் சில நிகழ்வுகள் சில இடங்களிலே வள்ளலாருடைய செய்தியை சொல்லக்கூடிய முகமாக அது மாதிரியான கவிதைகள் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. பேசி உண்மையான மெய்ப்பொருள் எது, அதெல்லாம் மாயை. நம்ம சுற்றி போகிறது மாயை. இந்த புகைப்படம் எடுக்கிறது கூட உருவம் தெரியக்கூடாது, அருள் வெளிச்சத்தில் இருக்கணும், புகழ் வெளிச்சத்தில் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான ரவுடி பண்ணுறவன், ரவுடிசம் செய்யக்கூடியவன், பஞ்சமா பாதகம் செய்யக்கூடியவன், அதிக பொருளாதாரத்திலே உயர்ந்தவன், மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர்களை தான் இந்த காக்கா கூட்டமாக இருக்கக்கூடிய மனித இனங்கள் எண்ணுகின்றது. அதையெல்லாம் வேண்டாம் உனக்கு. மனம் கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிந்திட இனம் பெரும் சித்தம் இணைந்து கழித்திட அங்கே செல் என்று வள்ளல் பெருமான் எனக்கு இன்றைக்கு சொல்லுவதாக நான் உணர்கிறேன். அதாவது மனமானது நெகிழ்ந்து உருகிட புத்தியானது நிறைவு பெறும் பிரகாசிக்க அதே நிலை கண்ட சித்தமும் பக்தியுடன் புத்தியுடன் இணைந்து கழிப்படைய. அப்போ அந்த ஏக இறைவனை யார் எண்ணுகிறார்களோ, யார் சிந்திக்கிறார்களோ, அந்த ஏக இறைவனுடைய அருள் ஆற்றலை நாம் பெற வேண்டும், பெற்றாக வேண்டும். அதுக்கு தான் சாமி சரவணானந்தா அவர்கள் மனிதனுக்கு நாண அறிவு வேணும், மன அறிவு வேணும், ஆன்ம நாணம் வேணும் என்று 3 நிலையிலே எடுத்து சொல்றார். அதான் உண்மையும் கூட. ஆகவே ஏக இறைவனை கெட்டியாக பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே அன்பும் கருணையும் தயவோடு இருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், துணிவோடு இருக்க வேண்டும். இறைவா, எனக்கு இந்த புகழ் வெளிச்சமும் புலன் வெளிச்சமும்
பெரிய நான் தான் ஆளுமை என்று காட்டிக்கொள்ளக்கூடிய வெளிச்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு வேண்டுகிற வெளிச்சம் என்ன வெளிச்சம்? அருள் வெளிச்சம். எல்லாருக்கும் ஆன்ம தாகத்தை ஏற்படுத்தி உண்மையான ஏக இறைவன் யார் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். மூச்சை கவனி, பேச்சை குறை. பேசாமல் மௌனத்திலே இருந்து நம் ஏகாந்த நிலையிலே அடைந்து மரணமில்லா பெருவாழ்வை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்பதுதான் எனக்குடைய எண்ணமாக, எல்லா இந்த பிரபஞ்சத்தில் வான்காந்தத்தில் கலக்கக்கூடிய எண்ணமாக மாறணும். நான் பேசுகிற பேச்சு எல்லாம் ஆன்மீகத்தன்மையாக, உயிரை உணரக்கூடிய பயிற்சியாக, என் மூச்சு உள்ளே தான் உள்மூச்சு தான் நான் வாங்கணும், வெளிமூச்சு எனக்கு தேவையில்லை என்பதை உணர்த்துகிற முகமாக வள்ளல் பெருமான் நிறைய செய்திகளை சொல்கிறார். நேற்று நடந்த 2 நிகழ்வுகளுமே எனக்கு ஒரு மாற்றத்தை வித்திடுகிற நிகழ்வாக அமைந்தது என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவளையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தனுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.